வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான குக்கிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக நம்ம வீட்டில் கருணக்கிழங்கு, அதாவது சேனக்கிழங்கு வாங்கும்போது கட் பண்ணி செய்யும்போது நம்ம சாப்பிடும்போது நாக்கு அரிப்பு ஏற்படும். அந்த மாதிரி அரிப்பு ஏற்படாமல் ரொம்ப கிறிஸ்பியாக செய்கிறதுக்கான டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த கிழங்கு வாங்கின கையோடு செய்யாமல் ஒரு 2 நாள் போட்டு வச்சு செய்யும்போது அதில் ஏற்படக்கூடிய நாக்கரிப்பு கம்மியாகும். ஸோ உங்களுக்கு வாங்கின புதுசுலேயே செய்யணுன்னாலும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு சின்ன பீஸாக இந்த மாதிரி ஓரளவுக்கு பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கட் பண்ண பீஸெல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு சொலை அளவுக்கு புளி சேர்த்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்க இந்த புளி தான் பார்த்திங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய அரிப்பை நமக்கு தடுக்க போகுது. ஸோ நாக்கரிப்பு இதனால் சுத்தமாக வராது. ஜஸ்ட்டு அடுப்பில் அதை வச்சுட்டு ஒரு ஹாஃப் குக் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 நிமிஷம் வச்சா போதும். இது ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆகிடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடித்து தனியாக எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க புளி பார்த்திங்கன்னா நாக்கரிப்பை தடுத்துரும். இதோட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம். பட் நான் பொரிக்கும் போது சேர்த்துக்கலான்னு இப்போ கல்லுப்பு சேர்க்கலை. வேணால் நீங்கள் கொஞ்சம் கல்லுப்புமே சேர்த்துக்கலாம். இப்போ இதை வடித்து எடுத்துட்டேன். பாதி அளவுக்கு குக் ஆகியிருக்கனால இதை வச்சு நீங்கள் வறுவலோ பொரியலோ செய்யும் போது குக்கிங் டைமுமே உங்களுக்கு சேவ் ஆகும். இன்றைக்கி நான் இந்த கருணக்கிழங்கு வச்சுட்டு கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போகிறேன். நல்லா மொறுன்னு சூப்பராக வரும். இதை சின்ன பீஸஸாக அந்த மாதிரி நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நம்ம உருளைக்கிழங்கு செய்யும் போது ஒரு மொறுன்னு இருக்கக்கூடிய டேஸ்ட்டை விட இந்த கருணக்கிழங்கோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவுக்கு தின்னாக இருக்கிற மாதிரி நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேக வச்சனால. இப்போ நார்மலாக நம்ம எப்போவும் உருளைக்கிழங்கு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ண அந்த கிழங்கை சேர்த்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லா சூப்பராக மொறுன்னு வரும். நல்லா சுட சாம்பாருக்கோ ரசத்துக்கோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வறுவல். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் உங்களுக்கு நாக்கரிக்கிற பிரச்சனை எதுவுமே இருக்காது. அதனால் தாராளமாக பயப்படாமல் இந்த கிழங்கை வாங்கி சமைச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சத்தும் கூட. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.